நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இது, ரொம்ப கடினமான தேர்வு இது அப்படின்னு யாரை கேட்டாலும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய எக்ஸாம் தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்க்கு எழுதுகிற இந்த எக்ஸாம் தான் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். ஒரு ஹெர்குலியன் டாஸ்க், பயங்கரமான ஒரு மலையை குடையிற விஷயம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனோட ஹிஸ்ட்ரி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய யூபிஎஸ்சியோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி ஆரம்பிச்சது, இந்த சிவில் சர்வன்ட்ஸ் அப்படின்றவங்களுடைய பங்கு எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெள்ளைக்காரர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வச்சு இந்தியாவில் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனியுடைய முக்கியமான பொறுப்புகளை வகிக்கிறதுக்காண்டி பார்த்துக்கிறதுக்காண்டி வந்துட்டு அவங்க சிவில் சர்வன்ட்ஸை, முக்கியமான அந்த ஒரு சர்வீஸை இது பண்ணணும், ஒரு ட்ரேட் அஃபேரை பார்த்துக்கணும், எக்கானமிக்ஸ் ரிலேட்டடாக, ஃபைனான்ஷியல் இது ரிலேட்டடாக ஒருத்தவங்களை பார்த்துக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு சிலர் பார்த்துக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிவில் சர்வன்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணுற சிவில் சர்வன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த கம்பெனியில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்க நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் தான். ஸோ லண்டனில் இருக்கிற அவங்களுக்கு தேவையானவங்க பெரிய ஆட்களை வந்துட்டு இந்த கம்பெனி ஆட்கள் வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ நாமினேட் பண்ணி வந்துட்டு அவங்க வந்து சிவில் சர்வன்ட்ஸ் வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன்ஸோட பார்ட் இதில் பெருசாக எதுவுமே கிடையாது, ரொம்ப ரேர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ 1854 வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாமினி பேஸ்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆட்களை வந்துட்டு சேர்த்துக்க முடியாது, மெரிட் பேஸ்டில் இருக்கணும். இது வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு தேர்வு முறைப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆட்களை செலக்ட் பண்ணணும். சிவில் சர்வன்ட்ஸுன்றது அதுதான் அப்படின்னு அவங்க வந்துட்டு ஒரு ரூல் கொண்டு வர்றாங்க. ஸோ 18 வயசுலேருந்து 23 வயசு இருக்கவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம், அதுக்கு மேலே இருக்கவங்க எலிஜிபிள் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போ நம்ம யூஜி முடிக்கிறதுக்கே வந்துட்டு 22, 23 வயசு ஆயிடுது கிட்டத்தட்ட. ஸோ 23 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ அந்த காலத்துலலாம் எவ்வளோ சீக்கிரம் படிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ 23 வயசு இருக்கிறவங்க அது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து லண்டனில் நடக்கும். ஸோ இந்த எக்ஸாமோட சப்ஜெக்ட் சிலபஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் யூரோப்பியன் அந்த கிளாசிக்ஸ் அது ஓரியன்ட். ஸோ அவங்களுடைய நாடு அமைப்பு, அவங்களுடைய டெமோக்ரஸி, ஸோ இது சம்மந்தமாக தான் எதுவுமே படிப்பாங்க. நம்ம இப்போ இந்தியா பற்றி நம்ம நிறையா படிக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இப்படி அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பிரிட்டன் பீப்புள்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக செலக்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் செலக்ட் ஆகிறாரு. அவர் 1864 முதல்ல ஒரு இந்தியனை வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி வர்றாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர். இந்த சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர். ஸோ முதல்ல இந்தியாவில் யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணது இவர் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்தியன்ஸ்லாம் கிளியர் பண்ணுறாங்க. அப்படி இந்தியன்ஸ் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் வெள்ளையர்கள் அளவுக்கு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் வருது, என்னன்னா ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் எழுதுனா லண்டனுக்கு போகணும். ஸோ பெரிய ஆளுங்க இந்த மாதிரி ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்குது, எங்களுக்கு இந்தியாவிலே எக்ஸாம்ஸ் வைக்கணும்னு அப்போ ரொம்ப வருஷமாக இந்தியன்ஸ் கேட்டுகிட்டே வர்றாங்க. ஆனாலும் பிரிட்டன் கவர்மெண்ட் சரி சாய்க்கல. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் மாண்டெகோ கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்தியாவில் எக்ஸாம் வைக்கிறதுக்கான பெர்மிஷன் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லண்டன்லேயும் எக்ஸாம் எழுதலாம், இந்தியாவிலே எக்ஸாம் எழுதலாம். இந்தியாவில் வந்துட்டு அலகாபாத் அப்புறம் டெல்லியில் எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் அவங்க அங்கே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ ட்ராவல் ஆகி இப்போ வந்துட்டு இந்தியாவில் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு இம்பீரியல் போலீஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு தனியாக இருந்தது. ஸோ போலீஸ் சர்வீஸில் இந்தியன்ஸை சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாக பிரிட்டன் பீப்புள் தான். ஸோ ஒயிட்ஸ் அவங்க தான் வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1939 அப்புறம் வந்துட்டு அவங்கள்ட்ட போலீஸ் ஷார்ட்டேஜ், இந்த பெரிய போஸ்ட்டுக்கு எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இந்த நிறைய இந்த இதில் வந்துட்டு அவங்க ஆக்குபைடாக இருந்ததுனால ஸோ இந்தியன்ஸையும் எடுத்து தான் ஆகணும், தவிர்க்க முடியாது அப்படின்றனால அதுக்கப்புறம் இம்பீரியல் போலீஸ் சர்வீஸில் இந்தியன்ஸையும் சேர்த்துக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இம்பீரியல் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒன்றை வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1867 வந்துட்டு இம்பீரியல் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் இதெல்லாம் வந்துருச்சு, சர்வீஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது இதுக்குன்னு இதை ஓவர்டேக் பண்ணுறதுக்காண்டி, இதை பார்த்துக்கிறதுக்காண்டி ஒரு கமிஷன் தேவை அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்துட்டு இந்தியா கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உணர்ந்தாங்கன்னா 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வர்றாங்க. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் செக்ஷன் 96C வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ், சென்ட்ரல் சர்வீசஸ் இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இல்லை இந்த ஆல் இந்தியா சர்வீசஸை பீரியாடிக்கலாக வந்துட்டு சரி செய்கிறதுக்கு, நடைமுறைப்படுத்தி ஒவ்வொரு தடவையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு தனி கமிஷன் தேவை. அதுக்கு ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ சொன்ன மாதிரி அதை ரெக்கமெண்டேஷனில் வந்துட்டு இவங்க கொண்டு வந்துட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1990 வந்து 1919 அதில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து லீ கமிஷன், அப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்ட லீ கமிஷன் வந்து 1924 பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்துட்டு தேவை. இந்த மாதிரி ஆல் இந்தியா சர்வீசஸில் முக்கியமான போஸ்ட்டை பார்க்குறதுக்கு சிவில் சர்வன்ட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு பப்ளிக் கமிஷன் தேவை அப்படின்றனால அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 1926 வந்துட்டு
கமிஷனை ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுறாங்க. ஸோ 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இந்த கமிஷன் பேர் வந்து ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற இந்த பேரை வந்துட்டு கொண்டு வர்றாங்க. ஸோ அப்படி வந்து இந்த ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் ஜனவரி 26, 1950 அப்போ இந்தியா வந்து கான்ஸ்டியூஷனை வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற இந்த பேரை வந்துட்டு எடுத்துக்குது. அக்கார்டிங் டு ஆர்டிகிள் 378 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், கிளாஸ் 1 378 ஆர்டிகிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்த ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது வந்துட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற அந்த பேரை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு எப்போ ஆக்டுக்கு வருதுன்னா 1966 வருது. ஸோ நம்ம இப்போ நீங்கள் இப்போ எழுதுகிற இந்த எக்ஸாம் வந்து இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்துட்டு 1950 வரைக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறையா கலோனியல் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டால் மட்டும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் கான்ஸ்டியூஷனில் ஜுடிஷியல் நீங்கள் ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலோனியல் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இது நான் சொன்னது இது மொதல் வீடியோ. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு இதோட கலோனியல் ஹிஸ்ட்ரி பற்றி பேசணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.